அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி செட் எக்ஸாம் மார்ச் 6 to 9 அந்த டேட்டில் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 2025 ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிலே ஆகிட்டே இருக்குது. எழுதுனது பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 பேராட்டம் எழுதுனாங்க. பட் இருந்தாலும் ரிசல்ட் இப்போ டிலே ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ரிசல்ட் டிலே, என்ன காரணம், எப்போ ரிசல்ட் வரும், ஸோ அதுக்கான விடைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு லைட்டாக அதனுடைய டீட்டெயிலை பார்த்துக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் எல்லாமே இந்த வீடியோ கடைசி வரலையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. ஓகே, 1,00,000 பேர் எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1,00,000ன்றது எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து. இதுக்கு முன்னாடி 2018 தான் நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் கேப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 years இருக்குது. ஓகே, 2018 மார்ச் 6 to 9. ஓகே, சரி. இது ரிசல்ட்டு ஏன் டிலே அப்படின்னு பார்த்தீங்களா, இதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா PSTM கேஸு டு ரிலேட்டட் டு செட் எக்ஸாம், ஃபாலோ த செட் எக்ஸாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஸோ மற்ற எல்லா ரெக்ரூட்மெண்ட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஆர்பி எல்லாத்துலேயுமே பிஎஸ்டிஎம்ஏ வந்து ரிசர்வேஷனை வச்சு 20% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது 2010. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில், நேரடி நியமனத்தில் 20% இடஒதுக்கீடு கொடுங்க தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்களா 2020 வரைக்கும் அது ஒரு யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா 1 to 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஆனால் டிகிரி மட்டும் தமிழ் மீடியம் படித்து எல்லாம் ஜாப் வாங்கிட்டாங்க. இது ஃபர்தராக அடுத்தடுத்த லெவலில் ஒரு கேஸ் மாதிரி போய் 2020 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து 2021 ஜிஓ நம்பர் 82 அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் இடஒதுக்கீடு பெறுவென்றால் என்ன, அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு அந்த டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில் படித்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1ன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்னதுங்க, டிகிரி. அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th டிகிரி. ஸோ இது வரைக்குமே வந்து அவங்க தமிழ் வழியில் படிச்சிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? தமிழ் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் தமிழில் படிச்சிருக்கணும். இதுதான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஜி டீச்சராக டிஆர்பியில் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும், 1 to 12th யூஜி, பிஎட்டு, பிஜி. ஸோ இது எல்லாமே வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். டிஆர்பியில் ஒரு பிடி, பிஆர்டியாக போகணும் அப்படின்னா என்னதுங்க, 1 to 12th வரைக்கும் யூஜி, பிஎட். ஸோ இது எல்லாமே வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். அதுதான் இதனுடைய. ஓகே, சரி. இப்போ செட் எக்ஸாமு என்ன இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, செட் 2025 இதுலேயுமே ரிசர்வேஷன் 20% ஃபாலோ பண்ணுங்க. பிஎஸ்டிஎம் படி என்னென்னா 1 to 12th வரைக்கும் யூஜி, பிஜி, அது பிஜி தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் செட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? மாஸ்டர் டிகிரி இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ இது வரைக்கும் தமிழ் வழியில் படித்தோம் எங்களுக்கு செட் எக்ஸாமில் 20% ரிசர்வேஷன் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், பாஸ் ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்ட்டு. நார்மலாக செட் எக்ஸாம் பார்த்திங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் வந்து
நெட்டு சிஎஸ்ஐஆர் அப்படின்னு நடத்துவாங்க. அவங்க ரிசர்வேஷன் வைஸு டாப் 6% செலெக்ஷன் லிஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ இங்கேயுமே அந்தந்த ஸ்டேட் லெவலில் நடக்கிறது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அங்கேயுமே 6% அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகிறதான் உண்டு. 7, 8, 9, 10 அந்த மாதிரி. நார்மல் ரிசர்வேஷன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இது தான் செட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த உள் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறது. பட் இவங்க ஒரு 2 பேர் வந்து இதில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஹைகோர்ட் வந்து இதை விசாரிச்சுட்டு இருக்குது. ஸோ இதனால தான் இதுக்கான டிலே ஆகுது அப்படின்றது. பட் ஆனால் பிஎஸ்டிஎம் கேஸு இதுக்கு ஃபாலோ ஆகுமான்னா அதுக்கான கொஷின்ஸில் வந்து ஆகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா உள் இடஒதுக்கீடு எதுவுமே இது மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, டெட்டு நடக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிடெட்டு நடக்குது, யூஜிசி நெட்டு, நம்ம ஸ்டேட்டில் வந்து செட்டு, இதுக்கு முன்னாடி ஸ்லெட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு. இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதில் வந்து இந்த உள் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இது பிஎஸ்டிஎம் கேஸு இதில் பாசிட்டிவாக ரிசல்ட் வருமா அவங்களுக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா? இதுவே கூட இந்த கேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வந்தப்போ கோர்ட் வந்து ரிசல்ட்டை வெளியிடுவதற்கான தடை எதுவுமே கொடுக்கல. ரிசல்ட்டை எப்போனாலும் வெளியிடலாம். ஸோ செட்டுக்கான ரிசல்ட்டு எப்போனாலும் வரலாம். ஸோ இது வந்து தள்ளுபடி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஓகேங்களா? இதுதான். ஸோ என்னன்னாலும் நடக்கலாம். ரிசல்ட்டு இது வந்து சடனாக விடுவான். ஏன்னா அவங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து கால்பர் பண்ணணும். ஓகேங்களா? டிஆர்பி எக்ஸாம் வந்து இப்போ பிடிபிஆர்டி முடிச்சுட்டான். அதுக்கடுத்து எஸ்ஜிடி ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டான். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் அவங்களுக்கு அடுத்த ஒர்க்காக இருக்குது, மேஜர் ஒர்க்கு. ஓகே. ஸோ அதுக்கு வந்து செட் எக்ஸாம் ரிசல்ட் விட்டால் தான் அது வந்து இது ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கணும். ஸோ இதில் முக்கியமானது ஒரே விஷயம் என்னென்னா பிஎஸ்டிஎம் வந்து ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான் அப்படின்றது தான். ஸோ ரிசல்ட் எப்போனாலே வரலாம். ஸோ இதுக்காக தான் இது டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.